இப்ப இருக்கிற பாதி குடும்பம் பிரியறதுக்கு ஏதோ பெரிய பெரிய காரணம்லாம் இல்லப்பா. வெறும் இந்த 4 சின்ன தப்பாலதான். அதுலயும் இந்த நாளாவது இருக்கே, அது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இந்த போன்ல வர்ற மத்தவன் வாழ்க்கைய உன் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காத கண்ணு. அவன் பொண்டாட்டிக்கு 100 ரோஜா கொடுத்தான், வெளிநாட்டுக்கு கூட்டு போனான். நீ ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறதுன்னு உன் புருஷனை போட்டு நோண்டாத. இப்ப நீ கேட்கலாம், அப்ப நான் கனவு காணக்கூடாதா பாட்டி, ஆசைப்படக்கூடாதான்னு? ஆசைப்படு கண்ணு, அதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்காக உன் புருஷனை போட்டு நோண்டாத. இத செஞ்சாதான் காதல்னு ஒரு கணக்கு போடாதடா. அவன் உன் ஆசைக்காக கடனாளியா நிக்கிற நிலைமைய அவனுக்கு கொடுத்துடாத. இந்த டிராமா வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் நிஜமான வாழ்க்கைய தொலைச்சிடாதப்பா. 2, மனசுக்குள்ள எதையும் பூட்டி வைக்காத. சின்ன வருத்தத்தை கூட அப்பப்போ பேசி தீர்த்துடு. சொல்லாம விடுற அந்த சின்ன விஷயம்தான் ஒரு நாள் எரிமலையா வெடிக்கும். எல்லாத்திலும் நான் தான் சரின்னு பிடிவாதம் பிடிக்காத. சண்டையில நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா அங்க உன் உறவு தான் தோத்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுனால யாரும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. 4, உங்க வீட்டு சண்டைய ஊர் பூரா தம்பட்டம் அடிக்காதீங்க. வேடிக்கை பார்க்கறவனுக்கு அது பொழுதுபோக்கு, ஆனா உனக்கு அது வாழ்க்கை. வெளியாட்கள் பேச்ச கேட்டு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நிம்மதியை நீயே கொளுத்திக்காத. உன் சொந்த புத்திய வச்சு குடும்பத்தை நடத்து.